எங்க எனக்கு விஎஃப்என் தெரிஞ்சு ஸ்பேஸ எக்ஸ்பைரியோட வந்து அப்போ வாரம் வாரம் பர்த்டேக்கு போட்டுருவீங்களா? ஏதாவது 10 நாளைக்கு ஒரு தடவையாவது? இல்லண்ணே அது எவ்ரி நீங்க தான் சாட்டர்டேண்ணே, சொல்லணும். எவ்ரி சாட்டர்டே போடலாம். இங்க இருந்து 14 days தான் இருக்கு இனி தலைவரோட லாஸ்ட். ரேவந்த் இனி விஎஃப்என் பொட்டொலி வீசு பறக்கும்ன்றான். பட்டொலி வீசி பறக்குங்கிறது நம்ம இன்னொன்னு ஆசானோட டைலாக் ஆச்சு. இன்னொன்னு இல்ல சொல்றேன். இல்ல இனி நீங்க நம்ம தானுங்க 14 எங்களுக்கு days ஆசான் once சையது ஆகும் ப்ரோ. வந்து பட்டோலி வீசி பறக்கிறது கிடையாது. அது வந்து சும்மா ஜில்லு 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 ஜில்லுன்னு அது அப்படி சொல்ல. என்ன ஜிகு சொல்றதா, ஜிகு இனிமே சில்லுன்னு வரும். நம்ம வைக்கிறதான் சட்டம். எக்ஸ்பைரி ஸ்டார்ட் பண்ணிக்கோ மாப்ள. இல்ல இப்ப ஜனநாயகன் வந்து பாத்தீங்கன்னா திமுகவை அடிக்கிறதுக்காகவே எடுக்கப்பட்ட படம். என்ன ஒரு பக்கம் பாஜக. சரி ப்ரோ, ஒரு சீனெல்லாம் வந்து பிரகாஷ்ராஜ், ஒரு சீன்ல வந்து ஸ்டாலின் தான் ப்ரோ தெரியும், பிரகாஷ்ராஜ் தெரிய மாட்டான் ப்ரோ. அந்த மாதிரி என்னடா சச்சின் ப்ரோ இப்பதான் எனக்கு சந்தேகம் வருது. இப்பதான் எனக்கு சந்தேகமே வருது. இல்ல இவ்வளவு நேரம் வரல. இப்ப அவர் ஒண்ணுன்னா புட்டு புட்டு வைக்கிறாரு பாரு. என்னடா இது சச்சின், நீங்களே இப்படி பண்ணா என்னடா அர்த்தம்? அது வந்து சில நேரத்துக்கு மேல கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆக்சுவலா வந்துட்டு அது நம்ம என்ன பண்றது, அந்த மாதிரி இவ்வளவு நேரம் தம்பி தப்பு, தம்பி தப்பு. இவ்வளவு நேரம் என்ன மாதிரி ஆக்ஷன் ஆனா நான் ஒரு நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம் இருடா. ஒரு நிமிஷம் இருங்களேன்டா. ஏன் சச்சினா அந்த வில்லன் படத்தை அந்த ஐ மீன் பிரகாஷ் ராஜோட பையன் வந்து அந்த படத்துல உமனைசராமா. அப்ப கவினும் பாத்துருக்கான். பேசாதீங்க, படம் வரட்டும் அப்புறம் பேசிக்கலாம்டா. இதெல்லாம் நம்ம இந்த மாதிரி படம் நம்ம எதுவும் பேச தேவையில்லை. ஆதவ் அர்ஜுன் will take over, அவ்வளவுதான். சரி இப்பவே சொல்லாதீங்கடா, நாங்க படம் பார்க்கணும்டா. ஒரு நிமிஷம் நான் யோசிச்சது நான் யோசிச்சது என்னன்னா படம் பார்க்கும் ஒரு நிமிஷம் சாமி, நான் யோசிச்சது என்னன்னா படம் பார்க்கும்போது ஒருத்த அலெக்ஸ் பக்கத்துல உட்கார கூடாது, வர முன்னாடியே சீனை கரெக்டா சொல்லிட்டு டென்ஷன் பண்ணுவாங்க. ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா மொத்த கதையும் பேசிக்கிட்டு இருக்காங்க உட்காந்து. சரி டாபிக் விட்டுருங்க. ஒரே ஒரு செகண்ட் ஷாம், ஒரே ஒரு செகண்ட். டேய் ஆனா சச்சின் ஜனநாயகனை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டீங்களான்னு நீ அவளோட கேட்டபோது சத்தியமா நீ பாக்கல நினைச்சிட்டு இருந்தா. இந்த டாப் இது இப்படியே கண்டினியூ ஆயிடுச்சுன்னா இந்த மூணாவதுல ஸ்பெக்ஸ் போட்டு ஒருத்தர் இருக்காரு பத்தி அவரும் வெளில வருவாருன்னு நினைக்கிறேன். அது யாரும் இல்ல, அவனே சொல்றான் கரெக்டா. மூணாவது ஸ்பெக்ஸ் தலைவர் ஸ்பெக்ஸ் போட்டிருக்காரு பாரு. அதாவது நான் வந்துட்டு சொல்லிடுறேன், லைட்டா ஸ்டாலின் ரெசம்பிளன்ஸ் இருக்கு. என் சைடு ஆக்சுவலா நம்மளால தலைவருக்கு மானிட்டரி லாஸ்லாம் ஆக போறது இல்ல. ஏன்னா நம்ம வந்துட்டு சரி, இன்னும் அலுவலகத்துக்கு இன்னொரு 10-15 நாள் இருக்கு. இப்பயே அள வைக்காதீங்க. திரும்ப நம்ம பெங்களூர் ரீஸ்டார்ட் பண்ணுவோமா? இவங்க மதுரையில எப்படி பார்த்தாலும் 9 மணிக்கு தான் போடுவாங்க. எல்லா இடத்துலயும் 9 மணி தான். ஆல் இந்தியா வேர்ல்டு வைடு வந்து ஊர்ல பாருங்கடா. இல்லடா சச்சின், வேர்ல்டு வைடு 9 AM தான். அவர் படத்தை எந்த ஊர்ல பார்க்க ஆரம்பிச்சோ அந்த ஊர்லயும் பார்க்கணும்னு இருக்கு. பட் இன்னொன்னு சச்சின், உனக்கு நான் ஒரு பிரச்சனை சொல்றேன். பெங்களூர்ல வந்து கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்கா தான் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். விட்டுரு, அந்த ரிஸ்க் எடுக்காத. ரைட். பட் அப்ப சுரேந்தர் ப்ரோ நான் ஒசூர் போயிருவேன். அப்பலாம் அவன் தமிழ்நாட்டுக்கு வந்துருவான் தேவனா. தளபதி நாட்டுக்கு வந்துருவாரு அவரு. இன்னைக்கு கேவிஎன் வந்து தாவேகா எம்எல்ஏ உடைய தியேட்டர்ல பாப்பான். ஹரிஷ்ணா அந்த செகண்ட் ட்ரைலர் வருதா இல்ல இது ஒரு ட்ரைலர் அதுதானா? செகண்ட் ட்ரைலர் தெரியல. செகண்ட் ட்ரைலர் உண்டு வருது. ரெலவெண்டா இப்போ இருக்கிறதுக்கு ரெலவெண்டா ஒரு கட்டு டீசர் மாதிரி விடுவாங்க. இப்போ
இன்னும் ரெலவெண்டா இன்னும் இப்ப ரெலவெண்டா இருக்க மாதிரி வரலாம் எனக்கு தெரியல. ஏன் ஹரிஷ் ப்ரோ எப்படி ஹரிஷ் ப்ரோ கோபி வந்து அந்த கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்றான்? சான்ஸே இல்லை தெரியுமா? அந்த மனுஷன் சினிமா விட்டு போயிட்டாரு, அவர் வந்து சிஎம் ஆயிட்டாரு ப்ரோ. எப்படி அந்த கன்சிஸ்டன்சி எனக்கு எனக்கு வந்து ஆனா கடைசியா நான் போகும்போது கூட அடி வாங்குவேன்னு ஒத்த கால நிக்கிறான்டா இல்ல கோபி. ஓஜி பிரசன்னா போட்ட ட்வீட் தான் கோபி பிரசன்னாவுடைய ஊழலை எப்ப கண்டிக்க போறீங்க? ஆமா டேய், நாங்க 8 வருஷமா ஸ்கேம் ஆயிட்டு இருக்கோம்டா நாங்க. நான் சும்மா போட்டு விட்டேன். போஸ்டர் நல்லா தானப்பா இருக்குது. போன்ல ஸ்னாப்சீட் ஆப் இருந்தாலே இதை விட இல்ல நான் என்ன கேக்குறேன் சென்சார் சர்டிபிகேட் போஸ்டர் நல்லா தானப்பா இருந்துச்சு. அதுல உங்களுக்கு என்ன குறை கண்டுட்டீங்க நீங்க? நான் நினைச்சேன் என்னடா அதுலதான் கோல்டே இல்லையே. ஆனா கோட்டுக்கு ஐமேக்ஸ் போஸ்டர் விட்டான் பாரு. லியோ ஐமேக்ஸ் போஸ்டரும் கோபி பிரசன்னா ஸ்பீக்டா. அது கோபியை வந்து நீங்க டிசைன் வச்சு அடிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு டெம்ப்ளேட் வச்சிருப்போம். என்ன தெரியுமா, எது தேவையோ அதுதான் டிசைன் ஒரு டெம்ப்ளேட் தூக்கி போட்டு விடுவா. இல்ல கோபி பிரசன்னாக்கு நாங்க என்ன பண்ணுவோம்னா, நீ நினைச்சு நீ கோபி பிரசன்னா வந்து போஸ்டர் சரியா டிசைன் பண்ணிருக்கேன்னு நீ சொல்லிட்டு இருக்கிற. நீ கோபி பிரசன்னாவை அரசு விளம்பரத்துக்கு போஸ்டர் அரசு துறையில நாங்க வந்து சேர்க்க போறோம். மனோஜ் பரமஹம்சாவை சேர்த்த மாதிரி. இல்ல வேண்டாம். அவன் எனக்கு என்ன கோபி பிரச்சனை பிஜேபி கரெக்டா இருக்கும். அவன் அங்க சேர்த்துருங்க, எவ்வளவு காசு சேர்த்தாலும் அங்க அவனை சேர்த்து. ஆமா தூவிடுவான் கலரை. நான் என்ன மனசாட்சி இல்லையா? கிளம்பிட்டாரு அவர் வந்து, நான் வேணாம், நான் சினிமா விட்டுறேன், வேற என்ன வேண்டாம் உங்களுக்கு போஸ்டர் அடிக்கணும்னு எனக்கு புரியல. இல்ல சச்சின் அப்படி பார்க்க கூடாது சச்சின். அவன் என்ன சொல்றான், நான் கடைசி நாள் போற வரைக்கும் அடி வாங்கிட்டு தான் இருப்பேங்கிறான். நீங்க வந்து கபிலன் செல்லையாலாம் பார்த்தது இல்லையா சேத் ப்ரோ? அதெல்லாம் எனக்கு தெரியாது. யூனி ஜாலு ரொம்ப இது பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க, புரியுதா? நானும் தலைவரை பாக்குறேன், நீங்க போஸ்டரை பாக்குறீங்க. அண்ணே அதுல இருக்காரா, ஸ்டைலா இருக்காரா, அது போதும், அவ்வளவுதான். கரெக்டா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு என்ன 10 நாள் தான் இருக்கு. அப்ப 2 வீக்ஸ் இல்லையா? 13 நாள் இருக்குதுடா, 2 வாரம்டா. அடுத்த வெள்ளிக்கிழமை போய் அதுக்கு அடுத்த வெள்ளிக்கிழமை இந்த சண்டே கணக்குல. ஆனா ஏன் செய்யுது ப்ரோ, நீங்க ஏன் கோபிக்கு என்ன விஷயம்? கோபி அண்ணாவோட ஊழல்ல சையத் ப்ரோவும் இருக்காரு போல, கண்டுபிடிக்கணும். எவ்வளவு அடி வாங்கினாலும் ஊழல் இல்ல ஊழல் மலிந்த கோபியின் போஸ்டர்களை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். எவ்வளவு அடி வாங்கினாலும் இதெல்லாம் பரவாயில்ல. இன்னும் இன்ஸ்டாகிராம்ல லோகேஷ் போட்டாச்சுன்னு டிஎம்கே ஏடிஎம்கே டிவி கேஸ் கமெண்ட்ல பார்த்தா இவன் எதுக்கு வரான்னு தெரியல. ஃபுல்லா லோகேஷ் டெம்ப்ளேட்டா தெரியுது. இதுல ஜனநாயகன் கூட டிசி வருதுன்றாங்க. ஏதோ இந்த ஒரு வாரம் கழிச்சு கன்பிக்சர் படம் மாத்த முடியாது. நீங்க பாருங்க சேத் ப்ரோ, ஐ எம் கமிங் ட்வீட்டுக்கு வந்து 1 மில்லியன் இம்ப்ரெஷன், கோபி போஸ்டருக்கு 600K தான். இதுலயே நீங்க வந்துட்டு தெரிஞ்சுக்கணும். என்னன்னா இன்னைக்கு தளபதியோட ப்ரொஃபைலுக்கும் போட்டான், தளபதியும் அவரோட ப்ரொஃபைல்ல போட்டாருல்ல. ஆமா ரொம்ப நாள் இல்ல, ரொம்ப வருஷம். சரி அவரு இப்போ இந்த படத்துக்கு அப்புறம் அந்த ஐடி என்ன பண்ணுவாரு? ஐடி டிஸ்கண்டினியூ பண்ணிடுவான்னு நினைக்கிறேன்டா. இல்லடா அது இங்க அவரோட ஐடி பர்சனல் ஐடியா இருக்குங்க அது. சரி சரி. ஆக்சுவலா உண்மையாவே அந்த அக்கவுண்ட்லயே சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு போடலாம்டா, ஏன் போட மாட்டாங்கன்னு தெரியல. இல்ல அப்படி கிடையாது. சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. அதுல யாரு சீஃப் மினிஸ்டரா மாறினா அது சொல்லல செய்யுது ப்ரோ. சிஎம் முதல்ல இல்ல நம்ம ஓகே நீ இது ப்ரொஃபைல்ல போட சொல்றியா? பர்சனல் ஐடியா பத்தி நான் சொல்றேன். அவரோட அதுல போட்டுக்கலாமே, அவர் ப்ரொஃபைல்ல போட்டுக்கலாம். பட் இல்ல அது ஓகே. ஆனா இல்ல அண்ணா இல்ல நம்ம ஸ்டாலின் மாதிரி இருக்கணும்னு பாக்குறாரு. ரெண்டாவது இன்னொன்னு சச்சின், இவங்க நம்ம குரூப் இருக்குதா இல்லையா ஜெகதீஷ், அவங்க எல்லாம் இதெல்லாம் பெருசா கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டானுங்கடா, புரியுதா உனக்கு? இதெல்லாம் ஒரு பெரிய இதாவே பார்க்க மாட்டானுங்க அவங்க. நம்ம தான் இந்த இதெல்லாம் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இல்ல ஜெகதீஷ் எல்லாம் எதையுமே பெருசா எடுக்க மாட்டாங்க. நீ என்ன இதுன்னு சொல்லிட்ட? ஆமா எதுவுமே பெருசா எடுத்துக்க மாட்டாப்ல. ஆமா தலைவரை பத்தி ஜெயிச்சதையே பெருசாவே அவங்க ஃப்ளெக்ஸ் பண்ணவே இல்லைண்ணே. இந்த ஜெயிச்சது இது ஒரு வின்னா அப்படின்ற மாதிரி கடந்து போயிட்டாங்க. இதைத்தான் நாம இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கோம். இதைத்தான் ரூட் மாஃபியான்னு இருக்கிறானுங்க. இப்ப சொன்னா ஒரு ஐடியா தூக்க துப்பு இல்ல இவனுங்களுக்கு. என்ன
இல்ல எல்லாருக்கும் தெரியும்ல, தலைவர் வந்துட்டு திருச்செந்தூர் போனது வந்துட்டு எல்லாரும் அதாவது ஜெயிக்கணும்னு வேண்ட போல, அவர் ஜெயிச்சிட்டாருன்னு தெரியும். ஆட்சி நல்லா நடக்கணும்னு ஆட்சி நல்லா ஆமா நடக்கணும்னு ஆமா 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 நம்ம குரூப்ல அதுதான் ஆமா சோ பேசிக்கிட்டு அமைய இருந்தோம். போற ஆட்சி வந்து ஆமா சிறப்பா தக்கு தடை அந்த இல்லாம விக்டரி சிறப்பா வந்து நடக்கும். அவங்களுக்கு புதுசும் இல்ல பெருசும் இல்ல. அந்த விக்டரி நமக்கு தான் பெரிய இதா இருந்துச்சே தவிர்த்து தலைவர்லாம் அதை ரொம்ப சாதாரணமா கடந்து போயிட்டாரு. இதைத்தான் நான் எனக்கு ரொம்ப எனக்கு ஆக்சுவலா எப்பவுமே வந்து அண்ணனுக்கு வந்து இவங்க ஒரு ஒரு அவரு பயங்கர இமாலய விக்டரிஸ் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு என்னமோ ஒரு குட் ஒரு மாதிரி ஒரு பெஸ்ட் ஃபேர்வெல் அந்த மாதிரி ஒண்ணு கொடுக்கலன்றது ஒரு ஃபீலிங் இருக்கு எனக்கு. ஆனா வந்து இந்த விஷயத்துல வந்து நான் உண்மையாலுமே மாலிக் டீமுக்கு எப்பவுமே நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஜனநாயகன் அந்த ஆடியோ லான்ச் வந்து லிட்டரலி இட் வாஸ் ஒரு நிமிஷமும் கூஸ் பம்ப்ஸ் தான் அங்க இருக்கும் போது. உனக்கு ஒண்ணு சொல்லட்டா, நான் இன்னும் அந்த ஆடியோ லான்ச் வந்து ரிலீஸ் அப்பதான் பாக்கணும்னு இன்னும் ஆடியோ லான்ச்ச ஃபுல்லா பார்க்காம இருக்கேன். அங்கங்க கிளிப்ஸ் மட்டும் தான் பாத்திருக்கேன், ஃபுல்லா இன்னும் அதையே பாக்கல. ரிலீஸ் ஆகிறதுக்கு 1 வீக் முன்னாடி பார்த்து ஃபுல் வைப்ல இருக்கணும். அதனால லைக் லிட்டரலி உண்மையாலுமே எனக்கு தெரிஞ்சு ஆடியோ லான்ச் ரீவாட்ச் போட்ற வேண்டியதான். அவரு பண்ண சாதனைகள், அவர் பண்ண விஷயத்துக்கு அவருக்கு கிடைச்ச அங்கீகாரம்ன்றது அலெக்ஸ் நினைப்பான் படத்தை ரீவாட்ச் போட்ற வேண்டியதானே. கபர் brutal it was. நான் கான்பிடென்ட்டா சொல்றேன், படம் ரிலீஸ்க்கு முன்னாடி அலெக்ஸ் ஒரு ரீவாட்ச் போட்டுருவான். இந்த லோக்கி வந்து நைட்டு சொல்லிட்டு போவானே அந்த மாதிரி அலெக்ஸ் ஷோ இல்ல என்ன இருந்தாலும் ஒரு டைம் பாக்கலான்னு ரேவந்த் புடிச்சில் பார்த்தாலே. ஆமா ஆனா எனக்கு ஒன்னே ஒண்ணுதான், நீங்க இப்பவும் வந்து கோபியோட ஊழல நீங்க கேட்கலன்னா லாஸ்ட் ஒரு 2-3 போஸ்டர் தான் இன்னும் இருக்கு. இல்ல கோபினா இதுக்கப்புறம் அவரை விட்டு தொலைய வேண்டியதுதான். ஆனா உண்மையிலே அந்த 100 crores 200 crores போஸ்டர்லாம் அவன் தான் பண்றாங்க. ஆமா அது வேற ஒண்ணு. அதான் தனியா வந்து இதுக்குன்னு ஒரு கமிட்டி வச்சு ஒரு ஒரு விசாரணை அரேஞ்ச் பண்ணணும். ஓப்பனிங் போஸ்டர்ஸ்லாம் அவன் தான் வரும். பாப்போம். இல்ல இப்போ பிஃபோர் ரிலீஸ் ட்ரைலர், இப்போ அடுத்து ஒரு ட்ரைலர் வரப்போகுது. அந்த ட்ரைலரோட போஸ்டர் மட்டும் பாரு, அந்த ட்ரைலர் ரிலீஸ்க்கான போஸ்டர் மட்டும் பாரு. அதுக்கு மேல உங்களால கோபியை வந்து ஊழல்லாம் சொல்ல அதுக்கு மேல சொல்ல தேவையில்ல, கன்ஃபார்ம் பண்றலாம் அவன் ஊழல் தான். இல்ல ஒரு ப்ரோ கேவலமா இருந்தா உங்களை மட்டும் இல்ல ஹரிபுரம் சேர்த்து அடிப்பான். ஆனா அது ஒண்ணு. அப்புறம் நான் 2 சொல்றேன்டா, 2 போஸ்டருக்கு நான் பெட்டு கட்டுறேன் உனக்கு. ட்ரைலர் ரிலீஸ் போஸ்டர் ஒண்ணு, ஓகே. அடுத்தது ரிலீஸுக்கு முன்னாடி உள்ள போஸ்டர் ஒண்ணு, ஓகே. நீங்க வந்து கன்சிஸ்டன்சி கார்டுக்கு வந்து போஸ்டரும் கன்சிஸ்டன்சியா இருக்கணும். அப்பப்போ ஒண்ணு கொடுத்துட்டு அவரோட ஒர்க் உழைப்புக்கு அவன் இவ்வளவு பண்றதே பெரிய விஷயம்டா. ஆனா இவன் கோபியை இவ்வளவு திட்டுறீங்க, இல்ல கோபி பிரசனாவை இவ்வளவு திட்டுறீங்க, அட்லீஸ்ட் அவன் போஸ்டர் கொடுத்துடுறான். இங்க பல பேர் வேலையை செய்யாம நான் தான் வந்து வேலை செய்யறேன்றதா சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம பாத்துட்டு இருக்கோம். தம்பி தப்பு யாருடா ரேவந்த்? யாருன்னு சொல்லு. என் தப்பு. இந்த பொடி வச்சு பேசினா எனக்கு மண்டை வலிக்கும். அப்புறம் நானும் ஹரிஸ் ப்ரோ மாதிரியே உங்களுக்கு டிஎம் அனுப்புறேன். ஹரிஸ் ப்ரோ ஏற்கனவே எனக்கு வாட்ஸ்அப் அனுப்புனாரு போன மேட்டர் பேசிட்டு இருக்கும்போது ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி. அதுவே எனக்கு நெஞ்சு பதறிட்டு, என்ன ப்ரோ இவ்வளவு பெரிய விஷயத்த இப்படி சொல்லிட்டீங்க அசால்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ரேவந்த் எப்படின்னா நீங்க சொல்லாதன்னு வந்ததுன்னா அதை சொல்லாம சொல்றேன்னு சொல்ற மாதிரியே போயிடுவோம். சரி, நானே அந்த டாபிக் கடந்து போயிட்டேன். அலெக்ஸ் கடந்து போயிடு. என்ன செய்யறது, தலைவர் தொகுதிங்கிறதுனால இவன் சொல்றது இவ்வளவு கோபி பிரசன்னால நம்ம திட்டுறதுனாலதான் இந்த அளவுக்கு அது பண்றான். இல்லன்னா வெறுமனே ஏன்னு போட்டு ரிலீஸ் பண்ணுவான். நீ திட்டுறது கிட்ட நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். வலைபேச்சு அந்தரன் ஒண்ணு சொல்லுவாரு. வலைபேச்சு அந்தரன் நல்லா கவனிச்சுக்கோ இதை, ஓகே. வலைபேச்சு அந்தரன் வந்து ஒரு சம்பவத்தை ஒன்று சொன்னார். அவர் சொல்லிதான் எனக்கு இது தெரியும். எம்ஜிஆர் வந்து ஒரு ஷாட் வந்து எடுத்துட்டு இருக்கிறாங்களாம் ஷூட்டிங்ல. ஷார்ட் எடுத்துட்டு இருக்கும்போது வந்து பார்த்தோன்னு சொன்ன அன்னைக்கு அது வந்து டேரக்டர் வந்து கட் சொல்லிட்டு ஒரு 1 more சொல்றா. அப்படியே ஏன்னா இந்த ஷார்ட்ல என்ன இது அப்படின்னு. இல்ல சார், இது உங்களுடைய சட்டையில இந்த இது வந்து போன ஷார்ட்ல இப்படி இருந்தது, இந்த ஷார்ட்ல இப்படி இருக்குது, இதை கொஞ்சம் இந்த இடத்துக்கு மாத்தி. யோ, என் முகத்தை தாண்டி இதையெல்லாம் கவனிச்சிட்டேன்னா அப்புறம் நான் வேஸ்டியா?
போதும் அந்த ஷாட்டே ஓகே தான். என்ன தாண்டி இந்த டீடைலுக்குள்ள அவன் போவானா? ஆனா என்ன அத ஆனா மாதிரி நீ ஆனா சையது ப்ரோ போஸ்டர் நீ என்ன பேசிட்டு இருக்கிற எனக்கு புரியல. கோபி தலைவரை பிரசனாக்கு ஒரு தாண்டி அந்த இலவு கொடுத்த கேவலமான கலரிங்லயும் இல்ல அந்த இல்ல இதுலயும் என்ன இல்ல இருக்குதுங்கிறனா? சையது ப்ரோ அவனே பரவாயில்ல ப்ரோ அந்த போஸ்ட் வேணாம் அதுதான் செய்யுது ப்ரோ. நீங்க ரொம்ப வந்துட்டு முட்டு ஓகே ஓகே. நீங்க வந்துட்டு வந்து நியூஸ் பேப்பர் கட்டிங் பார்த்து வளர்ந்த ஃபேன் பேஸ். நாங்க வந்துட்டு போஸ்டர்ஸ் பார்த்து வளர்ந்த ஃபேன் பேஸ். நியூஸ் பேப்பர் கட்டிங்கே நல்லா இருக்கும் ஐயா. இது என்ன இது நியூஸ் பேப்பர் இலக்காரமா பேசி பகவதி படத்துக்கு அதுவே தந்தி ரொம்ப நல்லா தந்தி இருக்கும். பேப்பர்ல இப்போ நான் முடிவெட்டுற கடையில போய் நான் ஆவலா உட்காருவேன். இன்னைக்கு என்ன ஸ்டில் விட போறான், நாளைக்கு இன்னும் அந்த கடை 2 இருக்கு. நாள் இருக்கும் ரிலீஸுக்கு. புரியுதா உனக்கு? 2 நாள் இருக்கும். இன்னைக்கு என்ன போஸ்டர் வருது, இன்னைக்கு என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அப்புறம் இந்த ஆடியோ கேசட்ல வரும்ல ஸ்டில்ஸ், கேசட்ல ஒரிஜினல் வாங்கிட்டோம்னா அது உள்ளக்கு ஒரு 4-5 ஒவ்வொரு பாட்டுக்குள்ள சரி ஸ்டில் அந்த நான் சரி ஸ்டில்ஸ் அதை எல்லாம் வெட்டி இருக்கும். வெட்டி வச்சுக்கிருவோம் நாங்க அப்படி அந்த 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 சரி இதெல்லாம். ப்ரோ. நீங்க டிசைனுக்கு முட்டு கொடுங்க, குவாலிட்டிக்கு முட்டு கொடுப்பீங்களா? அதெல்லாம் புரியுதுண்ணே. என்னதான் இருந்தாலும் Fuck அவன் you, my dear. சம்பளம்னு ஒண்ணு வாங்குறான். இதெல்லாம் நம்ம பசங்க ஃப்ரீயாவே பண்ணி கொடுப்பாங்க இந்த டிசைன் எல்லாம். தேத்தி பகவதி படத்தை எங்க பார்த்த? எந்த தியேட்டர்ல ஞாபகம் இருக்கா? பகவதி ஆர்டினரி தங்க நம்ம இவன்டா நம்ம ரத்னகுமார்லாம் ஃபேவரட் தியேட்டர் அது. புரியுதா உனக்கு? அதெல்லாம் யாரு இது, இக்பாலா? ஆமா ஆமா. சேது ப்ரோ, நீங்க வந்து இங்க ஃபுல்லா டிவி கேக்காக சுத்திட்டு இருக்கீங்க. வீட்லயே உங்க டாடி வந்து பயங்கர கொத்தா இருக்காரு, எப்படி சமாளிக்கிறீங்க? அது அப்படிதான் பேசி பேசி டயர்டாகி ஆர்குமெண்ட்னா கொடூரமான ஆர்குமெண்ட்டு ஃபேமிலி குரூப்பில் சண்டை சச்சரவு அது இதெல்லாம் வந்து அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இனிமேல் நம்மக்கிட்ட அவங்க சரி நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. புரியுதா? படிக்கும் போதே சொன்னேன் அவர் அப்பவே டைவர்ஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு, நீ தான் இன்னும் இழுத்து வச்சுட்டு இருக்க. அதாவது பேசிக்கலி என்னன்னு கேட்டிங்கன்னா எங்கள் டேடி வந்து அதிமுக எம்ஜிஆருடைய ஃபேனு, அதிமுகவுடைய தீவிர இதாக தான் இருந்தார் ஜெயலலிதா இருந்த வரைக்கும். என்னைக்கு ஜெயலலிதாலாம் இறந்ததுக்கு பிறகு எடப்பாடி வந்து பிஜேபி கிட்ட அந்த மாதிரிலாம் இதாகிட்டாப்லையோ அப்போ இவர் திமுக தான் வேற ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாகிட்டார். ஓகே, அவர் வந்து ஃபண்டமெண்டலி ஒரு கொத்து கிடையாது, அவர் வந்து டிரான்ஸ்ஃபார்ம்டு கொத்து தான். அதனால வந்து கன்வெர்டட் கொத்து. அவர் வந்து எம்ஜிஆருடைய தீவிர ரசிகர், ஏடிஎம்கே உடைய ஆர்டன்ட் சப்போர்ட்டர். அதுக்கப்புறம் அவர் அந்த பிஜேபி எதிர்ப்பு இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு தேவையான இது அதுன்னு சொல்லிட்டு அவர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு டிஎம்கே ஆதரிக்கிறது தான் சரின்னு சொல்லிட்டு இது பண்ணார். இப்போ அது ஊர் பாலிட்டிக்ஸு அது உள்ளக்க இன்வால்வ் ஆகி ஊர் பாலிட்டிக்ஸு சேர்மன் அந்த ஆட்களோடலாம் ஆகவே அப்படி ஒரு 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 கொத்து இதுவாக வந்துட்டு இதாகிட்டாப்ல. இப்போ நம்மளை அப்போதுலேருந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது இல்லையா? நம்ம எங்க அப்பாலாம் பான் குத்து, எங்க அப்பா டிரான்ஸ்ஃபார்ம் நான் என்னமோ தேர்தல்ல நிப்பாருன்னு நினைக்கிறேன். பல அப்பாக்கள் பான் கொத்து பான் மென்டலா இருந்தா சேத் ப்ரோ உங்க டாடி வந்து உள்ளாட்சி தேர்தல்ல நிப்பாருன்னு நினைக்கிறேன். தோத்துருவாருடா, தயவுசெய்து நான் சொன்னேன்னு சொல்லிடுவேன். தோத்துருவாரு. அதற்கு எதிர்த்து நீ நாங்க சொல்றதோட நீங்களே சொல்லிடலாம் ப்ரோ. ஒரு டிவி கேல அதான் சொல்லிட்டு இருக்க, நீ அதுல இன்வால்வ் ஆக மாட்டிருக்க. ஆனா என்கிட்ட பேசும்போது மட்டும் இப்ப என்கிட்ட வந்துட்டு பார்த்தேன்னு சொன்ன அன்னைக்கு இந்த கரெக்டா வச்சு டென்ஷன் ஆயிருவேன் அப்படிங்கறனால ப்ராப்பரா வச்சுக்கிறார் சேனல்ல. ஐஎம்எல் அபூபக்கர் இன்னைக்கு சந்திச்சேன், உங்க மினிஸ்டர் இவர் இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். நீ ஊர் குரூப்ல இன்னைக்கு ஓவரா பேசிட்டாரு உங்க டாடினால தான் மரியாதை கொடுத்தேன். உனக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சு விட்டேன்னு நினைக்கிறேன் நானு. ஓகே, அது நம்ம தனியா பேசிக்கிறோம். இல்ல அந்த குரூப்புக்கு பெருசுகளை அவ்வளவு ஈஸியா மாத்த முடியாது இவனை. இல்ல நான் பேசுறேன்னு தெரிஞ்ச உடனே சைலண்ட் ஆயிட்டாப்ல. இது நம்ம பையனோட தோஸ்து, இவனுக்கு எல்லா பாயிண்ட்டும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அமைதி ஆயிட்டாரு. என்ன தேடிட்டு இருக்கானுங்க ஊர்ல, யாரா இவன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, அனிதாட ஆட்கள்லாம் உன்னை தேடிட்டு இருக்காங்க. எனக்கு குருநாதரே நீ தான் சொல்லிடுவேன் என்ன அடி வாங்கும் போது. நம்ம ஆட்சியில நமக்கு ஒண்ணும் தொட மாட்டானுங்க, பாக்கலாம் என்ன நடக்குது. நம்மள எப்படா தொட முடியும்? நீ வேற நீங்களும் அவரு ஒரே ஊரா? ஒரே ஊரு. எஸ் அனிதா தான் எங்க எம்எல்ஏ. புரியுதா உனக்கு? எங்க ஊராலதான் அவர் ஜெயிச்சு உட்கார்ந்துருக்காரு. எங்க ஊர்ல ஏதோ பேசியிருக்காரு போல ப்ரோ, மறுபடியும் பேசியிருக்காரு. திரும்ப தொடர்ச்சியா இதே மாதிரி பேசிட்டு இருந்தாரு அப்படின்னா ஒரு கேஸ் 2 கேஸ் 3 கேஸ் 4 கேஸ் வந்துன்னா குண்டாஸ் போட்டு விட்டுருவாங்க. புரியுதா உங்களுக்கு? இஷ்டமயிருக்கெல்லாம் இப்படி அடிக்கடிலாம் பேசிட்டு இருக்க முடியாது. இப்போ பார்ப்போம், எல்லாம் லீகலாகவே வந்துட்டு இது பண்ணுவோம். ஒரு தடவை 2 தடவை வந்து பட்டா ஏற்கனவே நீ ஆத்தூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கையெழுத்து போட்டு வந்துட்டு இருக்கிற, உனக்கு இந்த அதுப்பு தேவையா? ஏற்கனவே நீ வந்து ஆத்தூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் தினம் கையொப்பம் போட்டுட்டு வந்துட்டு இன்னும் ஸ்டாலின் தான் முதல்வர் நினைச்சிட்டு இருக்காங்க போல. ஆர்டினரி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கையெழுத்து போட்டு வந்துட்டு இருக்கிற, உனக்கு எதுக்கு? ஹரிஷ், உங்களுக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருக்கேன், அந்த வீடியோ பாருங்களேன். அவர் ஜாலியா இருக்காரு போல, மைண்ட் ஃபக் பண்ணி விடலாம். சரி ப்ரோ, நான் வந்து இது வந்து நான் ட்வீட்டா எழுதியிருந்தேன். பட் ஆனா ஸ்பேஸ்லயும் பதிவு ஒண்ணு நினைக்கிறேன். ஆக்சுவலி வந்துட்டு ராவண ராஜ்யத்துல வந்து மக்களுக்கு வந்துட்டு
சந்தோஷம்னா என்னன்னே தெரியாதான். ஏன்னா உங்களுக்கு சோகம்னு ஒண்ணு இருந்தா தான் சந்தோஷத்தை டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியுமா. அந்த மாதிரி இவர் ராஜ்யத்துல வந்துட்டு தோல்வினா என்னன்னு தெரியாம ஒரு கூட்டத்தை வளர்த்துக்கிட்டு இருக்காரு சேது ப்ரோ. எதை நோக்கி இந்த இது எப்போ முடியும் ஏன் முடியும்லாம் தெரியல. பட் ஆனா ஒரு சின்ன கேப் கூட எவனுக்கும் கிடைக்க மாட்டேங்குது. எத்தனை வருஷம் வெயிட் பண்றாங்க தெரியுமா கலைக்கு. இல்ல அப்படி இல்ல செக்ஷனு. தோல்வினா என்னன்னே தெரியாதுன்னா நம்ம சொல்ல முடியாது. அதை பார்த்து பயப்படுறது இல்ல. அது இல்லடா, இப்போ நீ சொல்லி லாஸ்டா எப்போ இந்த கம்யூனிட்டி லாஸ்டா எப்போ தோத்துச்சுன்னு சொல்லி பாக்கலாம். உனக்கு ஞாபகம் அது இருக்கா? அந்த உனக்கு சுறா எப்போ தான். ஞாபகம் இருக்கு? மேபி சுறா தான். 2015 சொல்லலாமா? அந்த இன்ஸ்டன்ஸ் தான் எனக்கு லாஸ்ட்ல ஞாபகம் இருக்கு. இல்லடா புலியோட ஃபிளாப்னு அது அந்த எஃபெக்ட் எல்லாம் கூட சுறா அந்த அந்த அடி மாதிரி இல்லடா. அந்த 2009-10 அடி அதத்தான் மாதிரிலாம் சொல்றேன். பெருசா எப்பவும் பெருசா இல்ல. டிஃபீட்னு ஒண்ணு வந்து அது வந்து இங்க பாரு, நான் என்ன சொல்றேன்னா அவருக்கு வந்து இந்த சீக்வன்சியலான டிப் வந்துட்டு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வரவே இல்லை. ஏன்னா இப்போ ஒரு புலி வருதுன்னா டக்குன்னு ஒரு தெரி வந்துடும் அடுத்தது, புரியுதா இல்லையா? ஒரு பைரவா வருதுன்னா அடுத்து ஒரு மெர்சல் வந்துடும். பைரவா கூட மோசம், ரொம்ப ஃப்ளாப்லாம் புலி மாதிரிலாம் கிடையாது, டீசெண்டாக போச்சு என்ன. அப்போ அவர் வந்து அந்த தொடர்ச்சியான டிப் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு டைம்ல இருந்ததுல சீக்வன்சியலாக 3 to 4 மூவிஸ் வந்து கொஞ்சம் சரியா பண்ணாத ஒரு சில அதெல்லாம் அவருக்கு துப்பாக்கிக்கு அப்புறம் இல்லைங்கிறானா. அது ஒரு 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 லியோ வருதுன்னா டக்குன்னு கோட் வந்துரும் அந்த மாதிரி. இல்ல லியோவே ஆக்சுவலா அந்த தாறுமாறு சையது தம்பி. லியோ அந்த தான் அவருடைய ஹையஸ்ட் கிராஸ். இல்ல 2008 அந்த 11 அந்த இதுல வந்து மூவி டிப்பா இருந்தாலும் அந்த கலெக்ஷன்ல எந்த இதுலயுமே குறையே இல்லை. ஓகேவா? படம் வந்து இல்ல யாருக்கும் நான் பிடிக்கல பெருசா ரால் ஓடலன்னு மெட்டீரியலா சொன்னாலும் அது சொல்றேன். இல்ல கொஞ்சம் எல்லாமே ஒரு நமக்கு ஃபேஸா ப்ராஃபிட்டா வந்துட்டு தான் ஒரு முடிஞ்சுச்சு. ஃபேஸா வந்து வசீகரா கொஞ்சம் ஒரு வசீகரா டல் டைம்ல வசீகராலாம் வந்துட்டு ரொம்ப என்ன மாதிரியான ஒரு என்ன சொல்றது, அந்த பாட்டுலாம் இப்பவும் அப்படியே கேட்டுக்கிட்டு அதெல்லாம் கார்ல. மாஸ்டர் பீஸ் படம். ஆமா, ஒரு தடவை சொல்வாயோ எல்லாம் அது ஒரு அது மாஸ்டர் தடவை பீஸ். ஓடிச்சா வசீகரா ஓடிச்சா இல்ல ஃபிளாப் அது? இந்த வயசுல பெருசா போகல மச்சான். அந்த டைம்ல தூளு அதெல்லாம் வந்து தட்டி தூக்கிட்டு போயிடுச்சு. இது வந்து ஒரு மைல்டா வந்து போச்சு. ஆனா வந்து பாட்டு காமெடி இது என்ன டிவி மெட்டீரியல். வசீகரா வந்து டிவி மெட்டீரியல் நெஞ்சம் ஆச்சு. ஒரு அதுக்கப்புறம் அந்த முறை படம். நீ எனக்கு. ஆமா ஆமா. அது டிவியில எம்ஜிஆர் வந்துட்டு ஃபேனா நல்லா தான் பண்ணுச்சு இவனை. டிஆர்பிலாம் நல்லா இருந்துச்சு. காமெடி சீன்ஸ் அங்கங்க எடுத்து போடும்போது அது ஜெயா டிவியில வந்து பெரிய லெவல்ல ஹிட் ஆச்சு. புரியுதா உனக்கு? இது வந்து படம் வந்து தியேட்ரிக்கலி வந்து ரொம்ப பெரிய சக்ஸஸ் கிடையாது, ரொம்ப டீசெண்டாக போச்சு. ஆனால் வந்து டிவி மெட்டீரியல்ல சாங்ஸு, காமெடி சீன்ஸு, சீக்வன்சஸ் அந்த மாதிரி ஹிட்டு அது. டிவியில் சின்ன திரையில வந்துட்டு அது பெரிய சின்ன திரைன்னு சொல்றத விட டிவியில வந்துட்டு ஆனா வந்து ஜெயா டிவி தானே தலைவர் வச்சிருக்காங்க. படத்தை ஜெயா ஜெயா டிவி டிவி. வச்சிருக்கிறது கிரைம் தெரியுமா? எனக்கு தெரியும். என்ன கேட்டா அதெல்லாம் வந்துட்டு அந்த அந்த டிவில வந்து சும்மா வேலாயுதமும் அவன்கிட்ட தான் இருக்குதுன்னு. வேலாயுதமும் குவாலிட்டியே இருக்காம போயிடுச்சு. கத்தியும் அவன்கிட்ட தான் இருக்கு. அவனுங்க டெலகாஸ்ட் பண்ணுவானுங்க பாரு. டெலகாஸ்ட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு பிரைட்டே இருக்காது. பத்திரிக்கையா நீ வந்து அவனுடைய அந்த அந்த சேனலே ஒரு மந்தமான சேனல் தான். சேனல்லே ஒரு குவாலிட்டி இருக்காது. என்ன துப்பாக்கியும் ஃப்ரீக்வன்சியில் நண்பனையும் வந்துட்டு தொடர்ந்து வாங்கி அவன் தூக்கிட்டு போயிட்டான். அதெல்லாம் எனக்கு விஜய் தெரிஞ்சு டிவி. திரும்ப சன்னுக்குலாம் கொடுத்தாங்கன்னா நொறுக்கிடுவான். ஆமா, அந்த வகையில சன்னை பாராட்டலாம். இவனே நல்ல பொசிஷன் பண்ணுவான் படத்தெல்லாம் பிரைம் டைம்ல அதுன்னு சொல்லிட்டு. இன்ன வரைக்கும் கில்லி போட்டா அந்த கில்லிக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அந்த அந்த பிரைம் டைம் 6 PM சண்டே நைட் உட்காந்தா அந்த மொத்த இதையும் அள்ளிடுவான், மொத்த டிஆர்பி அள்ளிடுவான். சச்சின் இன்னைக்கு வந்து வீட்டுல பேசும்போது அவங்க சொல்றாங்க சன் டிவில உங்கால் படமா தானே போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி நீ யோசிச்சு பாருங்க. சுரேந்தர் ப்ரோ, அதாவது அவன் என்ன நினைச்சான், தோப்பாரு யூஸ் பண்ணிக்கலாம் நினைச்சான், ஜெயிச்சாலும் யூஸ் பண்ணி தான் ஆகணும் போல, யூஸ் பண்ணி தான் ஆகணுங்கிற அது எவ்வளவு அந்த 2 வருஷம் எலெக்ஷன்ல இருக்கு முன்னாடி வந்து 2 வருஷம் வந்து எவ்வளவு அவாய்ட் பண்ணி போடாம இது பண்ணலாம் தவிர்த்தான். ஆமா, அதுக்கெல்லாம் வந்து டிஎம்கே பே பண்ணிருப்பான். அந்த லாசஸ் எல்லாம் டிஎம்கே பே பண்ணிருப்பான். இவங்க என்ன ஆக்சுவலா என்ன நினைச்சதுன்னா சுரேந்தர் ப்ரோ, எப்படி சொல்றது, உங்களுக்கு வந்து இவங்க சொல்லுவாங்க சன் டிவி விஜயை வளர்த்துச்சுன்னு. அது ஆனா அது அதர் வே அரௌண்ட். அது ஒரு மியூச்சுவல் பெனிஃபிட் தான். பட் ஆனா தலைவர் வச்சு சம்பாதிச்சது ஏராளம். ஆமா, வின்வின், 2 பேருக்கும் வின்வின் சிச்சுவேஷன். பட் ஆனா என்னைய கேட்டா இவரு தான் அவங்களுக்கு தேவை. சாரி, ஆமா, இவரு தான் அவங்களுக்கு தேவை. ஆக்சுவலா இது தலைவருக்கு ஒண்ணும் இது கிடையாதுல்ல, அது ப்ரொடியூசருக்கு போச்சு. ஓகேவா? அவ்வளவுதான். நம்ம சன் பிக்சர்ஸ்ல எடுத்த மூவி வேணா நீ சொல்லிக்கலாமோ தவிர மற்றது வந்து படம் வந்து ஒரு டிவி ஓன் பண்றதெல்லாம் அதெல்லாம் எப்படி நமக்கு, அது ப்ரொடியூசருக்கும் சன் நெட்வொர்க்குக்கும் வந்து. ஆமா, இல்ல இன்னைக்கு வந்து நம்ம சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர்ன்ற பதவியோட குருவி பட ப்ரொடியூசர்ன்றதான் சுரேந்தர் ப்ரோ பெரிய பதவி இல்லையா? 100%. இன்ன வரைக்கும் குருவி படம் எடுத்தவருப்பா அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க உதயநிதியை. ஓகே, இன்னைக்கு முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். திருப்பி ஹரிஷ் ப்ரோ ரொம்ப நாள் கழிச்சு டுகெதரா எல்லாரும் ஒரு இன்டராக்ட் பண்ணது வந்து என்ன சொல்றது,
ரொம்ப நாள் டச் விட்ட மாதிரியே ஆயிப்போச்சு. லைக் வந்து என்ன சொல்றது, யாரோடையுமே பெருசா வந்து இது இல்ல, ட்விட்டர்லயும் பெரிய இன்ட்ராக்ஷன்ஸ் இல்ல. அது ஏதோ இல்ல ஆட்டோ இப்ப பைலட் படம் வரப்போகுது. சோ இந்த 2 வீக் கொஞ்சம் என்கேஜிங்கா இருக்கும். ஆனா ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, இந்த கருப்பாடுகள் கொஞ்சம் பேர் படம் பார்த்துட்டாங்க. இவங்க வாயை வச்சுட்டு சும்மாவும் இருக்க ஆமா மாட்டாங்க. ஏதோ கருப்பாடுகளை முதல்ல களை எடுக்கணும். ஆமா புரியுதா? நம்மளே பேருக்கு கம்ப்ளைண்ட் பின்னாடி கொடுத்துருவோமா? ஆமா கொடுத்துருவோம் மிஸ்டர்னு போட்டுட்டு சுத்துவானுங்க, ஜேஎன்னு போட்டுட்டு சுத்துவானுங்க. புரியுதா கண்ணாடி இல்லையா? நிறைய போட்டிருப்பான் ஒருத்தன் ஓடி இருப்பான் பிறந்த ஆபீஸ் நாள் விட்டு. இன்னைக்கு பிறந்த நாள் உருமாறிய தான் கொரோனா செலிப்ரேட் மாதிரி பண்ணுவான் நம்ம ஒருத்தன். கூடயே திரிஞ்சிட்டு இருப்பானுங்க. புரியுதா உனக்கு? எதா இருந்தாலும் என் மாப்பிள்ளை எக்ஸ்பைரி கேளுங்க. டாக்ஸிக்கா இருக்கானுங்கண்ணே அவனுங்க வேற. ஆமா ஆமா ஆமா, பெரிய டாக்ஸிக் உண்மையில. பபுளுவை சரி திட்டாதீங்க பாப்போம், இன்னைக்கு பிறந்த நாள். சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் ஒழுங்கா இல்லைன்னா. சட்டப்படி நடவடிக்கை எடுத்துட வேண்டியதானே, வேற என்ன பாத்துட்டு இருக்க முடியுமா சொல்லுங்க? தப்பு யாரு பண்ணாலும் தப்பு தானே. அது நம்ம பசங்களா இருந்தானே, நம்ம அமைச்சர் மேலேயே நடவடிக்கை எடுப்போம்னு சொல்றோம் தப்பு பண்ணா. ஆமா. வெற்றிக்கண் அப்புறம் கலாச்சாரத்திலும் குற்றம் அப்புறம் குற்றம் லிசன் பண்ண கொத்தடிமை யாராவது இருந்தீங்கன்னா, நாங்க ஃபன் பண்ணிட்டு இருந்தோம், லூஸ் மாதிரி அவனா பாத்துட்டான்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. நாங்க விளையாட்டுக்கு மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கோம். இங்க யாரும் பாக்கல. போய் தூங்குங்க போங்க. சரி ஒரு பிட் ஓகே. ப்ளே பண்ணிட்டா? ஒரு பிட் ப்ளே பண்றியா? ஓகேண்ணா ஓகே. எக்ஸ்பெரி மறுபடியும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தான். என்ஜாய். ஹாப்பி பர்த்டே ஹாப்பி எக்ஸ்பெரி. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே எக்ஸ்பைரி. ரேவந்த் மைக்கு சரியில்லடா, நீ ப்ளே பண்ணது எதுவும் கேட்கல. ஓகே ஓகே விட்டுருங்க.